Hi students, now I am going to discuss about half-life period of a reaction. What is meant by half-life period of a reaction? It is defined as the time required for the reactant concentration to reach one half its initial value. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் அதோட இனிஷியல் வேல்யூல இருந்து அதாவது பாதியா குறைகிறதுக்கு தேவையான அந்த டைமை தான் நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் அல்லது அரைவாழ்வு காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லயும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்லயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் a first order reaction is given by K equal to 2.303 divided by T log concentration of A0 divided by concentration of A. K means rate constant, T means time, concentration of A0 அப்படின்னா initial concentration அப்படின்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கறனால Tக்கு பதிலா நம்ம T ஆஃப்ங்கிற டேர்ம் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏக்கு பதிலா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைடட் பை 2, அதாவது இனிஷியல் வேல்யூ வந்து பாதியா குறையுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ A0 டிவைடட் பை 2ன்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். இந்த Tயோட வேல்யூவையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Aயோட வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் அந்த ஈக்குவேஷன்ல இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். K equal to 2.303 divided by T of log concentration of A0 divided by concentration of A0 divided by 2. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலயுமே A0 இருக்கிறனால நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது? K equal to 2.303 divided by T of log 2 அப்படின்னு கிடைக்கும். log 2 ஓட வேல்யூ 0.3010. அதாவது ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். K equal to 2.303 into 0.3010 divided by T of. மேல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0.6932 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். So K equal to 0.6932 divided by T of. நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் தான் கால்குலேட் பண்ண போறோம். எதை கால்குலேட் பண்ண போறோமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கணும் இல்லையா. சோ T of லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கலாம். T of equal to 0.6932 divided by K. இதுல இருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் நம்ம கிடைக்குது அப்படின்னா, the half life period இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ does not depend on the initial concentration. அதாவது ரியாக்டன்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்ல. என்ன ரீசன்? மேல 0.6932 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, கீழே கேங்கிற ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கு. இந்த இடத்துல மேல கீழே எந்த இடத்துலயுமே நம்ம கான்சன்ட்ரேஷன்ங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதனாலதான் இந்த half life period of the first order reaction does not depend on the initial concentration அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றோம். நெக்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். கால்குலேட் த T of for a zero order reaction. இப்போ நம்ம ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை எழுத போறோம். K equal to concentration of A0 minus concentration of A divided by T. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே T க்கு பதிலா T of ஐயும் concentration of A க்கு பதிலா concentration of A0 divided by 2 ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன மாதிரியான வேல்யூ கிடைக்கும்? K equal to A0 minus A0 divided by 2 into divided by T of அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into A0 minus A0 divided by 2T of அப்படின்னு கிடைக்கும். 2A0ல இருந்து ஒரு A0 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு சிங்கிள் A0 கிடைக்குது. So K equal to concentration of A0 divided by 2T of. இப்போ நம்ம T of வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதணும் அப்படின்னா T of equal to concentration of A0 divided by 2K அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, கீழே தான் கான்ஸ்டன்ட் இருக்கு, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த zero order reaction is directly proportional to the initial concentration of the reactant. இதான் நமக்கு கிடைச்ச கன்க்ளூஷன். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்ல, பட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல டிபெண்ட் பண்ணிருக்கு. இதை நம்ம 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டாலோ இல்ல ஒன் வேர்ட்ல கேட்டாலோ நம்ம ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.